ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினி அப்டேட்ஸ். ஸோ நம்ம சன் டிவியில் சுந்தரே அப்படிங்கிற ஒரு சீரியல் மூலயமா ரொம்பவே பிரபலமானாங்க ஆக்டர் ஸ்ரீ கோபிகா அனு அப்படிங்கிற ஒரு கேரக்டர் மூலயமா. அவங்க நேற்றுக்கு ஒரு அப்டேட் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. இனிமேல் நான் சீரியலில் நடிக்க மாட்டேன், சீரியல் மட்டும் கிடையாது, இனிமேல் ஆக்டிங் கரியரில் நான் இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் வந்து ஷாக்கிங் அப்டேட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம தமிழில் கலர்ஸில் போன உயிரே அப்படிங்கிற ஒரு சில தான் நடித்தாங்க. அதுக்கப்புறம் சுந்தரே சீரியலில் ஒரு நல்ல கேரக்டர், ஒரு சூப்பர்பான ஒரு அனு அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் எல்லா மக்கள் மனதிலும் வந்து நிறைந்தாங்கன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சேம் இப்போ இலக்கிய சீரியல் போயிட்டுருக்கு இல்லையா, அதே சீரியல் வந்து தெலுங்கு மலையாளத்தில் ரீமேக் பண்ணியிருக்காங்க. அதில் மாங்கல்யம் தந்துனானே சீரியல் நேமு நம்ம ஜிஷ்ணு மேனன் அண்ட் அனு, அதாவது ஸ்ரீ கோபிகா, அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எல்லாம் ஹீரோ ஹீரோயினாக பண்ணிகிட்ருக்காங்க. இலக்கிய சீரியல் ரீமேக் அங்கே வந்து போயிட்டுருக்கு, அதில் இவங்க தான் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த சீரியல் அவங்க குயிட் பண்ணியிருக்காங்க. அந்த சீரியல் மட்டும் இல்லை, மொத்தமாகவே அவங்க வந்து குயிட் பண்ணியிருக்கிறது அப்டேட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு போஸ்ட்டே போட்டிருக்காங்க, ஃபோட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணி. டியர் எவ்ரி ஒன், ஐ வாண்ட் டு டேக் ஏ மொமெண்ட் டு share that I will no longer be a part of the Mangalya Tandunane serial. First and foremost, thank you all so much for the love and support you have given me and my team. I truly appreciate it. I am not just stepping away from the serial but completely leaving my acting career. It has been a long journey and you all have been with me every step of the way, offering your support, love and encouragement. I truly thank you all from the bottom of my heart. With love and gratitude, Sri Gopika Varun அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த போஸ்ட்டை போட்டிருக்காங்க. அதாவது எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இது வரைக்கும் நான் என்ன பண்ணாலும் எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருந்திருக்கீங்க. நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாங்கல்ய தந்தனானே சீரியலில் மட்டும் இல்லை, என்னோட ஆக்டிங் கரியர்லேருந்து நான் கம்ப்ளீட்டாக குயிட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க சொல்லியிருக்காங்க. இது போட்டதுமே சரிகமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபோட்டோஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருந்தாங்க. வி வில் மிஸ் யூ அஸ் நதி அப்படிங்கிற மாதிரியும் போட்டிருந்தாங்க. ஸோ இவங்க வந்து இந்த போஸ்ட் போட்டோன்னே மேபி அவங்க மேரேஜ் ஆயிடுச்சு இல்லையா, இப்போ ரீசெண்டாக தான் மேரேஜ் ஆச்சு, அதனால மேபி ஃபேமிலியில் வேணாம்னு சொல்லுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருப்பாங்க போல். அதுக்கு வந்து அவங்க வந்து ஒரு வீடியோவே ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ எனக்கு ஃபேமிலி சப்போர்ட் எல்லாமே இருக்குது, இது என்னோட ஓன் டிசிஷன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. பட் அவங்க மலையாளத்தில் பேசுகிறாங்க, எனக்கு என்ன பேசுகிறாங்கன்னு எனக்கு தெரியல. பட் வந்து சரி வந்து குவிட் பண்ணுறாங்க. பட் அது எல்லாமே அவங்களோட ஓன் டிசிஷன் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மாங்கல்யம் தந்துனானே சீரியலில் வந்து எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் எல்லாமும் ஷேர் பண்ணியிருந்தாங்க அவங்களோட மெமரிஸாக. அவங்களுக்கு அந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் எனிவேஸ் அவங்க இப்போ ப்ரெக்னன்சியாக இருக்காங்க இல்லையா, பேபி ஜேர்னிலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க விலகிறாங்களா, அப்படி விலகிறதா இந்த சீரியல் மட்டும் பண்ணாமல் இருந்திருக்கலாம் இல்லையா. பட் ஏதோ ரீசனில் விலகிறாங்க. மேபி வேறு ஏதாச்சும் பிஸ்னஸ் அந்த மாதிரி கூட அவங்க ட்ரை பண்ணலாம், ஏதோ வெளிநாட்டு கூட போகிற மாதிரி கூட வாய்ப்புகள் இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி ஏதோ அவங்களோட பர்சனல் ரீசனுக்காக வந்து குவிட் பண்ணுறாங்க. எனிவேஸ் இதையும் நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் அவங்களுக்கு. பட் கொஞ்சம் வருத்தம் தான், இனிமேல் அவங்களை ஆன் ஸ்க்ரீனில் பார்க்க முடியாது நினைக்கும் போது அவங்களோட ஃபேன்ஸ்க்காக கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே வருத்தமாக இருக்கும். பாப்பா இப்போ ப்ரெக்னென்சியாக இருக்காங்க. மேபி ஆஃப்டர் பர்த்துக்கு அப்புறம், டெலிவரிக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் சஜஸ்ட் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சில வந்து குவிட் பண்ணியிருக்காங்க, சில அவங்களோட ஆக்டிங் கரியர்லேருந்து குவிட் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இவங்களை யாரெல்லாம் மிஸ் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை பாய்.